ஓகே பிள்ளை ரிலவன்சி என்ன சொன்னா இதுல என்ன போட்டிருக்குன்னா டூ வி ரியலி நீட் திஸ் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உண்மையா தேவையா என்ற ஒரு கேள்விக்கு பதில் தான் என்னது ரிலவன்சி இது எங்களுக்கு தேவையா என்ன சொல்லி கேக்குறதா இந்த ரிலவன்சிக்கு பொருத்தமானதா இருக்கும் சரியா இப்ப நான் கேக்குறேன் இப்ப எனக்கு என்னது நான் கேக்குறேன் போன டேர்முக்கு டேர்ம்ல டிபிகா எடுத்த மார்க்ஸோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர்ல நான் அடிக்கிறேன் சரியா நான் ஏற்கனவே அதுல இன்புட் பண்ணியிருந்தா அந்த மார்க்ஸுகள் எனக்கு டிஸ்பிளே ஆகும் இதுவே சிஸ்டம் மாறி எனக்கு உங்களோட சயின்ஸ் மார்க்ஸ் மட்டும்தான் எனக்கு காட்டுதுன்னு சொல்லி சொன்னா என்னது இது ரிலவன்சியா இருக்குமா நான் கேட்டது என்னது டிபிகாட எல்லா மார்க்ஸும் ஆனா எனக்கு டிபிகாட சயின்ஸ் மார்க்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணுது அப்ப இது ரிலவன்சியா இருக்குமா இல்ல இல்ல ஏன் ரிலவன்சி இல்ல நான் கேட்டதுக்கு மாறா ஒண்ட தந்திருக்கு என்ன நான் கேட்டதுக்கு மாறா ஒண்ட தந்திருக்கிறதுனால நாங்க இத வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமா ஒரு குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமா இல்ல அப்ப அந்த குவாலிட்டி இன்ஃபர்மேஷனுக்குரிய கேரக்டரிஸ்டிக் ஆஃப் குவாலிட்டி வந்து முதலாவது நாங்க கேட்டதுக்கு சரியான பதில தர வேணும் ரைட் நாங்க கேட்டதுக்கு முதலாவது சரியான பதில தந்தா தான் அது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்கா இருக்கும் அதுதான் நாங்க சொல்லுவோம் ரிலவன்சி அந்த ரெண்டாவதுக்கு தமிழ் மீனிங் என்ன சொன்னீங்க பிள்ளைகள் எல்லா அம்சங்களும் ரைட் இப்ப நான் டிபிகாட எல்லா மார்க்ஸும் கேட்கிறேன் அது வந்து ஒரு மார்க்ஸ் வந்து மிஸ் ஆயிட்டுது மிஸ் ஆயினா இது வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்கா இருக்குமா இல்லேன்னு அதோட கேரக்டரிஸ்டிக்கா இருக்காது அப்ப நாங்க அப்படி எல்லாத்தையுமே தருமா இருந்தா அதுதான் வந்து குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் அந்த குவாலிட்டி இன்ஃபர்மேஷன்ல இருக்கிற இன்னொரு கேரக்டரிஸ்டிக் அதோட பகுதி இல்லாட்டி தொழில் என்னன்னு சொன்னா முழுமையா இருக்கணும் நாங்க கேட்கறதுட எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்க வேணும் அடுத்தது அக்யூரன்சி அக்யூரன்சின்னு சொன்னா தமிழ்ல என்ன சொன்னீங்க செம்மை செம்மையா இருக்கணும் செம்மையா இஸ் த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் இன் ஈவன் டீடைல் எவ்ரி டீடைலும் கரெக்டா இல்லைன்னு சொன்னா இந்த அக்யூரன்சின்னு நாங்க சொல்ல முடியுமா இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் அக்யூரன்சியா இல்ல ஆனா எல்லா இன்ஃபர்மேஷன் சரியா இருக்குமா இருந்தா நாங்க இதோட குவாலிட்டியா சொல்லலாம் அக்யூரன்சி இன்ஃபர்மேஷன் கேரக்டரிஸ்டிக் தான் அக்யூரன்சி சரியா ஓகே அடுத்தது டைம் லைன் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க கேட்ட உடனே தரக்கூடிய மாதிரி இருந்தா அந்த இன்ஃபர்மேஷனுடைய குவாலிட்டி வந்து டைம் லைன் தரையிலன்னு சொன்னா இந்த கேரக்டரிஸ்டிக் இருக்குமா இல்லையா விளங்குதா பிள்ளைகள் மிஸ் கரெக்டா கேக்குதா ஓ மிஸ் விளங்குது ரைட் ஓகே 1 minute பிள்ளைகளா வர ரைட் ஓகே பிள்ளைகள் சின்னவா எழும்பிட்டா ஓகே அடுத்தது கடைசி கோஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் கோஸ்ட்னு சொன்னா கிரயம் இழிவளவாக can we produce information without costing a lot of money
அதாவது வந்து நாங்க ஒரு ஒரு செயல்பாடை நாங்க செய்யறதுக்கு கேட்கிறோம்னு சொல்லி சொன்னா கம்ப்யூட்டர்ல நாங்க ஒரு தகவலை நாங்க எடுக்கிறோம்னு சொன்னா அதுக்கு மணி வந்து பணம் வந்து கூடுதலா செலவாகுமா இருந்தா அந்த இன்ஃபர்மேஷன் குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன் சொல்லுவோமா இல்லைன்னா அது வந்து குவாலிட்டியா இருக்காது. எங்களுக்கு குவாலிட்டியா இருக்குமான்னு சொன்னா எங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சரியா அந்த தகவல் எங்களுக்கு தருமா இருந்தா அதை நாங்க எப்படி சொல்லுவோம் குவாலிட்டி இன்ஃபர்மேஷன். சரியா? இது வந்து என்னென்று விளங்கிக் கொள்றீங்க பிள்ளைகள்? இதுகள் 2 4 5 5 கேரக்டரிஸ்டிக் இருக்குது. அதுகள் என்னென்னு உங்களுக்கு விளங்குது? இதெல்லாம் என்னது? பண்பறி தகவலுடைய இயல்புகள். தகவலின் இயல்புகள் சரியான தகவல் குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி சொல்ற சரியான தகவல்ட பண்புகள். சரியா? ரைட். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா பிள்ளைகள்? இல்ல டீச்சர். ஓகே, அப்ப நாங்க அடுத்தது இல்ல டீச்சர். இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அடுத்தது நாங்க டெக்னாலஜியை பத்தி பார்க்க போறோம். எக்ஸ்சேஞ்சிங் த இன்ஃபர்மேஷன். அம்மா எஸ் எங்களுக்கு வந்து 10 மணி வரைக்கும் கிளாஸ் எடுக்க செய்யனா ஓகே 10:30 கொஞ்சம். ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். ஓகேம்மா, நான் இப்போ ஒரு 5 மினிட்ஸ்ல நாங்க முடிப்போம். நான் உங்களுக்கு வார கிளாஸ்ல இருந்து இல்லாட்டிக்கு நாங்க இதை நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு தமிழான வீடியோஸ் நான் உங்களுக்கு போட பாக்குறேன். சரியா? தமிழ் வீடியோஸ். அப்ப மிஸ்ஸுக்கு வந்து நான் நினைச்சேன் நீங்க இங்கிலீஷ் மீடியம் பட் உங்களுக்கு தமிழ்ல விளங்கப்படுத்தணும்னு யோசிச்சேன். நீங்களும் எனக்கு வடிவா சொல்லி மிஸ்ஸுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்காதனாலதான் நான் இங்கிலீஷ்லயே எடுத்துட்டேன். ஓகே, நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு தமிழ்ல விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி நோட்ஸுகள் நான் எடுத்தார். இன்றைக்குரிய நோட்ஸுகள் உங்களுக்கு தேவையா பிள்ளைகள்? இல்ல மிஸ், அத நாங்க கொப்பில எழுதி இருக்கோம் ஸ்கூல்ல, அதனால இந்த இது தேவை. ஓகே, அப்ப இதை நான் உங்களுக்கு முதலாம் பாடத்தை விளங்கப்படுத்தினா மட்டும் போதும். ஓ போதும். இதை வந்து விளங்கப்படுத்தினா மட்டும் போதும். ரைட். ஓகே பிள்ளைகள், அப்ப நாங்க இன்னைக்கு இதோட நாங்க பினிஷ் பண்ணுவோம். அடுத்த கிளாஸ் நாளைக்கு நான் உங்களுக்கு தமிழ் வீடியோவோட உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஓகேயா? ஓகே மிஸ். ஓகே, அப்ப நாங்க நாளைக்கு சந்திப்போம். மற்றது பிள்ளைகள் எனக்கு ஒரு உதவியா செய்ய வேணும். உங்களோட ஃபீஸுகள் அடுத்த மாசத்துல இருந்து வேணுமெண்டா 5ஆம் தேதி பண்ண ஏழுமா? ஓகே மிஸ். மற்றவா யாரு? விவிதா? ஓகே மிஸ். 5ஆம் தேதிக்கு முன்னுக்கு என்னன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு கூடுதலா வீடியோஸோட தான் மிஸ் போவேன். அப்ப மிஸ்ட வைஃபை உங்களுக்கு இப்ப தெரியும் தானே, பிரச்சனைகள் இருக்கு. ஸோ நீங்க 5ஆம் தேதிக்கு முன்னுக்கு எனக்கு ஒரு பேமெண்ட் போட்டீங்கன்னு சொன்னா மிஸ் எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணிடுவேன். ஸோ அதுக்குரியத உங்களோட பேரண்ட்ஸோட காய்ச்சி கொள்ளுங்க பிள்ளைகள். 7 மணி சொன்னா இந்த மாசம் கேஷ் நாளைக்கு போட முடிஞ்சா எனக்கு போட்டு உதவ முடியுமா? விவிதா அண்ட் தீபிகா நாளைக்கு 4:30க்குள்ள. ஓகே மிஸ். சரி. ஓகே, விவிதாக்கு என்ன மாதிரி? அம்மா கிட்ட கேட்டு பாக்குறேன் மிஸ். ரைட். ஓகே, நாளைக்கு இல்ல 4:30க்கு மாதிரி நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே மிஸ். மேடம் உங்களோட தம்பிக்கு அம்மா கேட்டிருந்தாமா எனக்கு நீங்க ஷோ பண்ணல, அதே முறைக்கா கேட்டுட்டு சொல்றீங்களா? ஓகே மிஸ், நான் அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன் மிஸ். ஓகே ஓகேம்மா. ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. குட் நைட், காட் பிளஸ் யூ. நாளைக்கு சந்திப்போம்.
Okay, miss. Thank you, miss. Miss, thank you, Miss. God bless you, Miss. Bye, God.